அத்தியாயம் 75 எலிகள் ராஜ்ஜியத்திற்குள் ஊடுருவுகின்றன. ராஜ்யத்தின் ஆழமான இருள் சூழ்ந்தது. நேரம் தாமதமாகிவிட்ட போதிலும் கோட்டை வாயில்களைச் சுற்றியுள்ள பகுதி ஒரு காரணத்திற்காக பிரகாசமாக எரிந்தது. ஏனென்றால் கோட்டையின் வழியாகச் செல்ல முயற்சிக்கும் மக்கள் அதைச் சுற்றி நீண்ட வரிசையில் நின்றிருந்தனர். காவலர்கள் தங்கள் கடமைகளுக்கு ஏற்ப பல்வேறு இடங்களில் தீ மூட்டி அவற்றை ஆய்வு செய்தனர். உங்களடையாளத்தை சமர்ப்பிக்கவும். வாயில்கள் வழியாக செல்ல முயற்சிப்பவர்களிடமிருந்து அடையாள அட்டை அல்லது அதைப் போன்ற எதையும் வீரர்கள் கோரினர். ஹண்டர்களே, இல்லையா? எந்த பிரச்சினையும் இல்லை, நீங்கள் தொடரலாம். தெளிவான அடையாளத்தைக் கொண்டிருந்தவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வாயில்களைக் கடந்து சென்றனர். இருப்பினும் நிச்சயமற்ற அடையாளங்களைக் கொண்டவர்கள் சில சர்ச்சைகளில் ஈடுபட்டனர். அடையாள அட்டை இல்லையா? அப்போ நீங்க பாஸ் பண்ண முடியாது. தெளிவற்ற அடையாளங்களைக் கொண்டவர்கள் திரும்பிச் செல்ல வேண்டியிருந்தது. காவலர்கள் இந்த சிக்கலான செயல்முறையைத் தொடர்ந்து செய்தனர். அடுத்து ஒரு சிப்பாய் இன்னொருவரை உள்ளே அனுமதித்துவிட்டு அடுத்தவரை அழைத்தார். ஆனால் வரிசையில் அடுத்தவர் தனியாக இல்லை. அது ஒரு கேரவன். பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் ஒரு சாமான்கள் வண்டி இருந்தது. அதனுடன் நிறைய பேர் இருந்தனர். 20க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்ததாகத் தோன்றியது. நான் இந்த கேரவனை வழிநடத்துகிறேன், ரியானா. இன்னும் ஒரு குறிப்பிட்ட பெயரை வைத்திருக்கும் அளவுக்கு அவை பெரிதாக இல்லை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவள் ஒரு அலைந்து திரிந்த வணிகர். மேலும் அந்த வண்டியின் தலைவர் ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண். ஒரு கேரவன் தலைவருக்கு அவள் மிகவும் இளமையானவள். அலைந்து திரியும் ஒரு வியாபாரிக்கு அவள் மிகவும் இளமையாகத் தெரிந்தாள். ரியானா கொடுத்த அடையாளச் சான்றிதழை அந்த சிப்பாய் பார்த்தான். நீங்கள் அடோனில் இராச்சியத்திலிருந்து வெகுதூரம் பயணித்து விட்டீர்கள். அடோனில் இராச்சியம் கண்டத்தின் தெற்கு முனையில் அமைந்துள்ள புனித வரிசைக்கு அருகிலுள்ள ஒரு நாடாக இருந்தது. எனவே அது இங்கிருந்து மிகவும் தொலைவில் இருந்தது. உங்க பெயர் ரியானா, அது சரியா? நான் தேவியின் பெயரால் சத்தியம் செய்கிறேன். அது ஆணைக்கு அருகிலுள்ள நாடு என்பதால் தேவியை பின்பற்றுபவர்கள் பலர் இருந்தனர். ஒருவேளை அவளும் அதே வகையானவளாக இருக்கலாம். அவள் வார்த்தைகளைக் கேட்டு சிப்பாய் சிறிது சிரித்துவிட்டு அடையாள அட்டையை அவளிடம் திருப்பிக் கொடுத்தார். பின்னர் அவள் பின்னால் இருந்த வியாபாரிகளையும் அவர்களின் சரக்குகளையும் ஆய்வு செய்யத் தொடங்கினார். எப்போதாவது தூய்மையற்ற நபர்கள் வணிகக் குழுக்களுடன் கலந்து விடுவார்கள். ஒரு தீபத்தை எடுத்துக்கொண்டு சிப்பாய் வணிகர்களின் முகங்களையும் அவர்களின் அடையாளங்களையும் ஒவ்வொன்றாக பரிசோதித்தார். இதற்கிடையில் அவர் வைத்திருந்த ஒரு காகிதத்தை பார்த்தார். தாளில் உள்ள விளக்கங்களுடன் பொருந்தக்கூடிய தேடப்படும் நபர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சரிபார்க்கும் செயல்முறையாக இது இருந்தது. சரி, எல்லாம் சரியாக இருப்பதாகத் தெரிகிறது. அடுத்து நான் சரக்குகளைப் பரிசோதிப்பேன். பின்னர் அவர் வணிகர்கள் ஆய்வுக்காக கொண்டு வந்த வண்டிகளை அணுகினார். இருப்பினும் ரியானா முன்னேறி வீரர்களின் பாதையைத் தடுத்தாள். இதன் அர்த்தம் என்ன? இயற்கையாகவே அந்த சிப்பாய் ரியானாவுக்கு எரிச்சலான தொனியில் பதிலளித்தார். நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒப்பந்தம் செய்யப்பட்ட பொருட்களை நாம் உண்மையில் டெலிவரி செய்ய வேண்டும். எனவே நேரம் மிக முக்கியம். எனக்கு தனிப்பட்ட சூழ்நிலைகள் பற்றி கவலையில்லை. அனைவரும் ஒரே விதிகளின் கீழ் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தன்னை தடுத்த இளம் கேரவன் தலைவரை சிப்பாய் கண்டித்தார். இரவு வெகுநேரமாகிவிட்டது. வரிசை முடிவடையாதது போல் தோன்றியது. இப்போது ஒரு வணிகர் செயல்முறையை தாமதப்படுத்தினார். இது மேலும் எரிச்சலை ஏற்படுத்தியது. வீரர்களின் முகம் மேலும் மேலும் சிவந்தது. அவர் பேசத் தொடங்கியவுடன் ரியானா புத்திசாலித்தனமாக அவருக்கு ஏதோ ஒன்றைக் கொடுத்தார். நீங்க சோர்வா இல்லையா? உங்க வேலை முடிஞ்சதும் 2 பேரும் சேர்ந்து ஒரு சிம்பிள் பானம் குடிச்சிருந்தா நல்லா இருக்கும். அந்த சிப்பாய் தனது கையில் இருந்த பையை பரிசோதிப்பதற்கு முன்பு சில முறை இருமினார். அது மிகவும் கனமாக உணர்ந்தது. அதில் தங்க நாணயங்களும் இருந்தன. பையின் திறப்பு வழியாக தங்க ஒளி மின்னியது. அந்த பையை பார்த்ததும் சிப்பாய் ஒரு கணம் தயங்கினார். இது உண்மையிலேயே அவசரமாகத் தெரிகிறது. மேலும் உள்ளே எப்படியும் பாதுகாப்புக் காவலர்கள் இருக்கிறார்கள். அதனால் அது ஒரு பொருட்டல்ல. இந்த நேரத்தில் மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். எனவே இதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகத் தோன்றியது. நான் எல்லாவற்றையும் சரிபார்த்துவிட்டேன். நீங்கள் தேர்ச்சி பெறலாம்.
வீரர்களின் தொனி மிகவும் கண்ணியமாக மாறியது. இது வேறு விஷயம். ஆனால் கருட இராச்சியத்தில் தற்போதைய நிலைமை சாதகமாக இல்லை. பணத்தை கொடுத்த ரியானாவிடம் ஒருவித திருப்பிச் செலுத்தும் விதமாக சிப்பாய் கிசுகிசுத்தான். அது ஏன்? ரியானா அறியாமையைப் போல நடித்து சிப்பாயிடம் கேட்டாள். புனித குழு இன்னும் சில நாட்களில் ராஜ்ஜியத்திற்கு வருகை தரும். தனிப்பட்ட முறையில் உங்கள் வேலையை இங்கே முடித்துவிட்டு அதற்குள் வெளியேறுமாறு நான் பரிந்துரைக்கிறேன். என் பெண்மணி, உங்க அறிவுரைக்கு நன்றி. இளம் கேரவன் தலைவர் புன்னகையுடன் தனது நன்றியை தெரிவித்தார். ரியானா மறக்காமல் தனது இறுதி பிரியாவிடையை விட்டுச் சென்றார். தேவியின் பாதுகாப்பு உங்களுடன் இருக்கட்டும். விரைவில் சாமான்கள் வண்டிகளுடன் அந்த குழு கோட்டை வாயில்களைக் கடந்து சென்றது. இப்போதிலிருந்து அவர்கள் கருட ராஜ்ஜியத்தில் இருந்தனர். வாயில்கள் வழியாக நுழைந்ததும் அந்த குழு தொடர்ந்து நடந்து சென்றது. அவர்கள் அதை உணரும் முன்பே அவர்கள் ஒரு கட்டிடத்தை அடைந்துவிட்டார்கள். இருப்பினும் அவர்கள் பார்த்த கட்டிடத்தின் வெளிப்புறம் மிகவும் தேய்ந்து போயிருந்தது. கட்டிட பராமரிப்பு சரியாக செய்யப்படாதது போல் தோன்றியது. அவர்களின் உதடுகளிலிருந்து பெருமூச்சுகள் வெளியேறின. எல்லாவற்றையும் காலி செய். முன்பக்கத்தில் இருந்த ரியானா சாமான்களைக் காட்டி உத்தரவிட்டாள். அவளுடைய கட்டளையைக் கேட்டு அனைவரும் சுற்றிப் பார்த்தனர். பின்னர் வண்டிகளில் இருந்து சாமான்களை இறக்கத் தொடங்கினர். இரவு வெகுநேரமாகிவிட்டதால் சுற்றுப்புறத்தைப் பற்றி அறிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் எச்சரிக்கையாக இருப்பது எந்த தீங்கும் செய்யாது. எனவே சிலர் விழிப்புடன் இருந்தனர். மீதமுள்ளவர்கள் விரைவாக சாமான்களை தரையில் இறக்கினர். முதலில் வெளியே வந்தது வாள்கள் தரையில் மோதிய சத்தம்தான். அந்த பொருட்கள் வணிகர்களால் வர்த்தகம் செய்யப்பட்ட சாதாரண பொருட்கள் அல்ல. எல்லா வாள்களும் வெளியே வந்தவுடன் அடுத்தது கவசம். அது எஃகு அல்லாமல் தடிமனான தோல் அடுக்குகளால் ஆன ஒருவகை லேசான கவசமாகும். அந்தக் குழு உடனடியாக கவசத்தை வண்டிகளில் இருந்து வெளியே எடுத்த பிறகு அதை அணிந்து கொண்டது. தோல் கவசத்தை அணிந்த பிறகு அவர்கள் தங்கள் பக்கங்களில் வாள்களைக் கட்டினார்கள். அனைவரும் தயாரானதும் ஒவ்வொருவராக கட்டிடத்திற்குள் நுழையத் தொடங்கினர். பழைய கட்டிடத்தின் வெளிப்புறப் பகுதி தேய்ந்து போயிருந்தாலும் உட்புறம் ஓரளவு நன்கு பராமரிக்கப்பட்டதாக தோன்றியது. அவர்கள் உள்ளே நுழைந்ததும் ஒரு வயதான வேலைக்காரன் அவர்களை முதலில் வரவேற்றான். வாழ்த்துக்கள், உன்னத மாவீரர்களே. அவர்கள் வணிகர்களாக கட்டிடத்திற்குள் நுழைந்திருந்தாலும் வேலைக்காரன் சொன்ன பட்டம் வேறுபட்டது. ஒரு கேரவன் தலைவர் என்று குறிப்பிடப்பட்ட ரியானா வேலைக்காரனுக்கு பதிலளிக்கும் விதமாக பேசினார். இப்படி இருக்குங்க அண்ணா. கட்டிடம் இடிந்து விழும்னு நினைச்சேன். அதனால என்ன ஆச்சுன்னு எனக்கு கவலையா இருந்துச்சு. இருப்பினும் ரியானாவின் குரல் ஒரு குளிர்ச்சியைக் கொண்டிருந்தது. அது ஏனென்றால் இங்கே கருட இராச்சியத்தில் புனித அமைப்பு. வேலைக்காரனும் அவளுடைய குளிர்ச்சியை உணர்ந்து ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் ரியானாவின் வாள் முதலில் வேலைக்காரனின் தொண்டையைக் குத்தியது. தொண்டையிலிருந்து இரத்தம் வழிந்தபடி இருந்த வேலைக்காரன் ரியானாவை உதவியற்ற முகபாவத்துடன் பார்த்தான். அவன் ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் அவன் தொண்டையிலிருந்து இரத்தம் வழிந்தது. புனித ஆணையால் ஆணையிடப்பட்ட புனிதக் கட்டிடத்தை இப்படி புறக்கணிக்கத் துணிந்தாய். நீ 100 முறை இறக்கத் தகுதியானவன். அவளுடைய நடவடிக்கைகள் கடுமையானவை. அது வெறும் ஒரு கேரவன் தலைவரால் செய்யக்கூடிய ஒன்றல்ல. தொண்டையில் துளையிடப்பட்ட நிலையில் இறந்த வேலைக்காரனை விட்டுவிட்டு அவள் தன்னுடன் அழைத்து வந்த நபர்களைப் பார்த்தாள். நாங்கள் புனித அமைப்பின் பெருமைமிக்க புனித மாவீரர்கள். புனித மாவீரர்களாக நாம் நமது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் உண்மையில் கேரவனை வழிநடத்தும் வணிகர்கள் அல்ல. அவர்களின் உண்மையான அடையாளம் புனித ஒழுங்கின் மாவீரர்கள். சில நாட்களில் ராஜதந்திர தூதர் வருவார். அதற்கு முன் முடிந்தவரை தகவல்களைச் சேகரிக்கவும். அது தற்காலிகமானதுதான் என்றாலும் அது அவளுக்கு ஒரு பொருட்டல்ல. அவள் அந்த பதவியில் பற்றுக் கொண்டிருக்கவில்லை. அந்த ஆணை செழித்திருக்கும் வரை அது அவளுக்குப் போதுமானதாக இருந்தது. ஆணையின் மகிழ்ச்சியே அவளுடைய மகிழ்ச்சியாக இருந்தது. மீண்டும் சொல்கிறேன், புனித அமைப்பின் பெயரை ஒருபோதும் கெடுக்காதீர்கள். இந்த செயல்பாட்டில் புனித ஒழுங்கைக் கெடுக்கும் எந்தவொரு நிறுவனமும் நீக்கப்படும். வெளிச்சமானவுடன் காணாமல் போன யுவராஜன் பற்றிய தகவல்களைத் தேடுவதன் மூலம் ஆரம்பிக்கலாம். துறவி யுவராஜன் மறைவு. இந்த சம்பவம்தான் புனித ஆணை இந்த முறை கருட இராச்சியத்திற்கு புனித மாவீரர்களையும் ஒரு விசாரணை அதிகாரியையும் அனுப்புவதற்கு ஒரு ஊக்கியாக அமைந்தது. விடிந்தது. உண்மையில்
எலிகள் வந்துவிட்டன. இரவு முழுவதும் வேலைக்காக விழித்திருந்த போதிலும் அவள் முகத்தில் சோர்வு இல்லை. மாறாக அவள் சிரித்தாள். அவளுடைய புன்னகை பொம்மையை வைத்திருக்கும் குழந்தையின் சிரிப்பைப் போல இருந்தது. மறுபுறம் எடிசா தன் எண்ணங்களைச் சேகரிக்க ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டாள். புனித அமைப்பின் புனித மாவீரர்கள் ராஜ்யத்திற்குள் ஊடுருவியுள்ளனர். இரவு முழுவதும் விழித்திருந்து அவள் பெற்ற தகவல் அது. நாம என்ன செய்யணும்? இந்தத் தகவலைப் பெற்ற பெருமை நரியல் என்ற இலைச் சேர்ந்தது. நரியலை தன் பக்கம் சேர வற்புறுத்திய பிறகு எடிசா இயல்பாகவே அவளிடமிருந்து பல்வேறு தகவல்களைப் பிரித்தெடுத்தாள். அவற்றில் ஒரு பிரபுவின் கதையும் இருந்தது. அவர் அவளிடம் ஒரு வேலையை ஒப்படைத்தார். நிச்சயமாக நாரியலை நியமித்தவர் அந்த பிரபு அல்ல, அவர் வெறும் ஒரு அடியாட். ஆனால் அதிர்ஷ்டவசமாக எல்வ்ஸ் கூரிய பார்வை கொண்ட உயிரினங்களாக இருந்தன. தனக்கு கமிஷன் கொடுத்த நபரின் தோற்றத்தை நினைவு கூர்ந்த நரியல் அதன் அம்சங்களை எடிசாவிடம் விவரித்தார். புனித முடி, தாடி, இடது கண்ணிலும் கையிலும் பெரிய தழும்பு கொண்ட ஒரு வயதான மனிதர். இந்தத் தகவலின் அடிப்படையில் எடிசா இளவரசி எலெனாவுக்கு நிழல்கள் வழியாகச் செய்தியைத் தெரிவித்தார். இளவரசி எலெனா மிகவும் திறமையானவர் என்று தெரிகிறது. தற்செயலாக குறிப்பிடப்பட்ட நபர் இளவரசி எலெனா நினைவில் வைத்திருந்த ஒருவர். இந்தத் தகவலின் மூலம் அந்த நபர் எந்த பிரபுத்துவத்தைச் சேர்ந்தவர் என்பதை அவர்களால் தீர்மானிக்க முடியும். இளவரசி எலெனாவை வேலைக்கு அமர்த்துவது உண்மையில் ஒரு நல்ல முடிவு. எடிசா திருப்தியுடன் தலையசைத்தாள். உண்மையில் அவள் இளவரசி எலெனாவின் மனதில் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டுமே விதைத்திருந்தாள். மாஸ்டருக்கு சேவை செய். இந்த எளிய யோசனையை விதைத்தவுடன் மீதமுள்ள செயல்கள் இளவரசி எலெனாவின் விருப்பப்படி பின்பற்றப்பட்டன. இப்போது அவள் தன் பாத்திரத்தை மிகச் சிறப்பாகச் செய்திருப்பதை உணர்ந்தாள். அவளுக்கு நன்றி. ஹண்டர்களை மலைகளுக்கு அனுப்பியவர் ஒரு வெறுமையான விஸ்கவுண்ட் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். உடனடியாக அவரை கண்காணிக்க நிழல்களைப் பயன்படுத்தினார்கள். அவருக்கு இவ்வளவு வேடிக்கையான யோசனை இருந்ததா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. புனித அமைப்பின் இராஜதந்திர தூதர் கருட இராச்சியத்திற்கு வர குறைந்தது பல நாட்கள் ஆகும். ஆனாலும் அவர்கள் ஏற்கனவே சில புனித மாவீரர்களை இரகசியமாக முன்னால் அனுப்பி வைத்திருந்தார்கள். நிழலா, இதை இளவரசி எலெனாவிடம் கொடு. எடிசாவின் பின்னால் இருந்த நிழல் தலையசைத்தது. நான் பிரபுக்களுக்குக் கொடுத்த பரிசை அவளிடம் கொடுக்கச் சொல்லுங்கள். இது ஏடிசாவுக்கு தொந்தரவான பிரபுக்களைச் சமாளிக்கவும் ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டைக் கைப்பற்றவும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இதுதான் பணியாற்றிய மாஸ்டருக்கு விசுவாசமாக இருப்பதற்கான ஒரு செயலாகும். ஒரு சிறப்பு பணி வெளியிடப்பட்டுள்ளது. டெய்கர் ஐ தீய கடவுளின் நிலவரை கூடுக்கு அனுப்புங்கள். வெகுமதி: டெய்கருக்கான 5- நட்சத்திர டிரான்ஸ்ஜெண்ட் டிக்கெட்.